ஸோ இந்தியா இந்த மாதிரி நம்மள மாதிரி கண்ட்ரி இருக்கும்போது இங்கே வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு ஒன்று இருக்குது. கிரியேட்டர் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ பில்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது. வேறு ஒருத்தன் படிக்கிறான், படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறான்னு வைங்களேன், அப்போ அவன் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணனா அப்போ அவனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் 8 மாதம் வேலைக்கு போகணும், இல்லைன்னா அவன் இன்வாலிட் ஆகிடுவான். ஸோ அந்த இன்வாலிட் ஆகக்கூடாதுன்னும் போது அவன் அதுக்குள்ளேயே வேலைக்கு போகணும்னு பார்ப்பான். இந்த டைமில் அவன் கண்டென்ட் கிரியேஷன் பண்ண முடியாது. ஸோ அவனோட ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நம்மளோட அதிகம். இல்ல பட் ஐ திங்க் இன்டர்நெட்டோட பியூட்டி என்னன்னா அதுக்குள்ளேயும் பண்ணி சக்சீடான ஒரு ஆளு இருக்காங்க. சோ இது நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் திஸ். சோ பாக்குறவங்களுக்கு வந்து அது புரிஞ்சுக்கணும். இது வந்து சொல்றது வந்து இதுதான் இல்ல, இதெல்லாம் நான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எனக்கு எடுத்துறீங்கன்னு வைங்களேன், நான் காலேஜ் படிக்கும்போது பண்ணேன், நான் பேரலா பண்றேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், கண்டென்ட் போட்டிருந்தேன், ஆஃபீஸ் போயிருந்தேன், ஆஃபீஸ் போகும்போது கண்டென்ட் போட்டிருந்தேன். நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ரெண்டுமே பேரலா பண்ணுங்க. என்னைக்கு வந்து யூடியூப்லேருந்து இல்லை கண்டென்ட் கிரியேஷன்லேருந்து வர இன்கம் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை பீட் பண்ணுதோ அன்னைக்கு நீங்கள் அதை குவிட் பண்ணலாம், இல்லை இதை ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.